வணக்கம் நண்பர்களே. இது டீ வித் கீதா. இன்றைக்கி சண்டே தானே, வாக்கிங்க்கு லீவ் விட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் மனசு கேட்கல, கிளம்பி போயிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். காலையிலே பஸ்ஸில் நிறைய பேர், அதுவும் சண்டே அன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டாங்க. என்னை கடந்து போன பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சிக்னலில் நின்றுச்சு. பஸ்ஸை வேடிக்கை பார்த்துட்டே நடந்தேன். பஸ் உள்ள சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, சில பேர் அமைதியாக ஃபோனில் எதையோ பார்த்தபடி இருந்தாங்க. 1-2 பேர் மட்டும் கண்ணாடி வழியாக அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே போனாங்க. காலையில் கூட்டம் இல்லாத பஸ்ஸில் போகிறதும் ஒரு சுகம்தான். ஆனால் என்ன, சண்டே அதுவாக போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். லீவ் தானேன்னு அன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக தூங்க சொல்லும். நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ, சிறுமியாக இருந்தப்போ, ஏதாவது வெளியூரில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போகணுன்னா விடிய காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பி போகணும், எழுப்பி விட்டுருவாங்க. அம்மா தான் முதல்ல அலாம் வச்சு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு வந்து பால் காய்ச்சுவாங்க. அப்புறம் கிளம்பி ரெடி ஆகுவாங்க. அடுத்தது யார் எழுந்திரிக்கிறதுன்னு சண்டை வரும். நானும் என் தங்கையும் போட்டி போட்டுட்டு யார் லாஸ்ட்டில் எழுந்திரிக்கிறதுன்னு சண்டை போடுவோம். விடிய காலையில் கிளம்பணுன்னா வேப்பங்காயாக கசக்கும். அப்புறம் காரில் யார் கதவு ஓரத்தில் உட்கார்றதுன்னு சண்டை வரும். அப்போ தானே வேடிக்கை பார்க்க முடியும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் அந்த பனிமூட்டத்தில் ட்ராவல் செய்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பனிமூட்டமாக இருக்கிற குளிர் காற்று வீசும். ரோட்டோரத்தில் இருக்கிற டீ கடையில் ஆவி பறக்க அப்படியே பால் கொதிச்சிட்ருக்கும். ஒரு 4 பேர் அமைதியாக பேசிகிட்டே டீ குடிப்பாங்க. எந்த பரபரப்பும் அதிகாலையில் இருக்கவே இருக்காது. அமைதியாக நாள் தொடங்கும். நேரம் ஆக ஆக தான் சூரியன் வெளியில் வர வர பரபரப்பு அதிகரிக்கும். அதுவும் மார்கழி மாதத்தில் ட்ரெயினில் அதிகாலையில் போகிறது இன்னும் சுகம். வயல்வெளியை கடந்து ட்ரெயின் போகிறப்பல அந்த பனித்துளி படர்ந்து கிடக்கிற அப்படியே அந்த நெற்கதிரெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரெயினில் நைட்டில் ட்ராவல் செய்கிறப்போ நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் விடிய காலையில் வந்தால் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு தோணும். விடிஞ்சு ஸ்டேஷன் வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். விடிய காலையில் எழுந்திரிக்கிறது அவ்வளோ கஷ்டம். வயசு ஆக ஆக இப்போ எல்லாம் சீக்கிரமாக முழிப்பு வந்துடுது. ஆனால் எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெட்லேயே உருள வேண்டியதாக இருக்குது. நான் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு ட்ரக் என்னை க்ராஸ் செஞ்சு போச்சு. அதில் வேலைக்கு போகிறவங்கள ஏற்றிட்டு போச்சு. ஒரு 10 பேர் உட்காந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், சண்டேயில் லீவ் இல்லை போல். ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு போனாங்க. யூஸ்வலாக எல்லோரும் அவங்கவுங்க ஃபோனை பார்த்துட்டே போவாங்க, அந்த மாதிரி கூட்டமாக நிறைய பேராக போகிறப்போ. ஆனால் இன்றைக்கி என்னடான்னா பேசி சிரிச்சிட்டே போனாங்க. கொரோனா வந்து எல்லாரையும் இந்த மாதிரி மனித உறவுகள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஆக்கிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு குரூப் வந்து ஒரு குரூப் சைக்கிளிஸ்ட் போனாங்க. சைக்கிளிங் போயிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம். விடிய காலையில் சைக்கிளிங் விடிய காலையிலே ஆரம்பிச்சிருக்கணும் அவங்க. ஜாலியாக போயிட்டுருந்தாங்க. இப்படி குனிஞ்சிட்டே சைக்கிள் ஓட்டுறாங்களே, முதுகு வலிக்காதான்னு நினைப்பேன். ஆனால் அவங்களுக்குலாம் அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா. பல நாள் நாங்கள் விடிய காலையில் எழுந்து வாக்கிங் போகலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் பிளானோடு சரி, அலாம் அடிக்கிறப்ப வந்து அதை நிறுத்திட்டு திருப்பி தூங்கிடுவோம். ஊருக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா காலங்காத்தால எழுந்து ஏர்போர்ட் போகணுன்னா சுத்தமாக பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது எங்கள் வீட்டில். ஸ்கூல் படிக்கிறப்ப நான் கூட விடிய காலையில் எழுந்து சைக்கிளில் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன். இப்போ எல்லாம் அது மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியல. இன்றைக்கி விடிய காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக இந்த நாள் தொடங்கின பலரை பார்த்து என் நினைவுகள் அங்கும் இங்குமா அப்படியே அலப்பாஞ்சிச்சு. இந்த நினைவுகளை அப்படியே அசை போட்டபடியே வீட்டுக்கு திரும்பி போனேன். தேங்க்யூ. See you all tomorrow.